அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன் மிட்டி 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 ஒலிதான். ஏமிட்டி எங்க இருக்க? நெட்டமாரு என்னமா சொல்லுமா, எதுக்கு இப்ப கூவிட்டு இருக்க? ஏத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பாம சுத்திக்கிட்டு தெரியுறியா? ஏமோ இப்பதாம்மா போன் போட்டேன், வந்துகிட்டு இருக்காவலாமா? அப்படியா, சரி சரி, வரட்டும் வரட்டும். ஆமா, உன் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கேக்கு? ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு, கூட மாற போய் ஒரு ஒத்தாசை பண்ணுவோன்னு இருக்கு. ஆனா காலகாலத்துல வராம என்னதான் செய்வாளுவோம்மா? பிறண்டு பிடிச்சிருக்காளுங்களா? பிறண்டு மாவங்கட்ட பிறண்டு. சரி சரி, நீ போய் காலம்பரை கிளம்பிடா. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்தா உட்கார்றதுக்கு சேரி வேணும்ல, நான் அதெல்லாம் எடுத்து போட்டு வைக்கேன். எப்ப வரச்சுன்னா எப்ப வருது பாரு. ஒரு பக்கத்து வீட்டுல விசேஷம், இப்படியாட்டி சௌரியத்துக்கு வருவீங்க? இல்ல லட்சுவமா, மாடு கண்ணெல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு போய் அப்படி தோட்டத்து பக்கம் விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, கோவச்சுக்காதீங்க. சரி சரி, போய் அவளை ரெடி பண்ணுங்க. எங்க நம்மள வர சொல்லிட்டு யாரையும் காணும்? குண்டம்மா வரல போலியே. ஏட்டியா செம்பனிக்கு இவ்வளவு நேரமாக்கி? சாரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வா போய் நெட்டமால ரெடி பண்ணுவோம். என்ன கார் சத்தம்லாம் கேக்கு? அத்தனை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போலியே. ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க எல்லாரும், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வாங்கயா வாங்கம்மா, எல்லாரும் வந்து உட்காருங்க. லட்சு அம்மா பொண்ணு எங்க? ரெடி ஆயாச்சா? எப்படி நேரம் போய்கிட்டே இருக்குல்ல? இந்த இப்ப வந்துருவாம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். இதாம்மா என் மகாலட்சுமி, பாருங்க. ஏ துராசப்பா, பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன எனக்கு பிடிச்சிருக்கான்னு யாமிட்டி கேட்க? கட்டிய போறாங்க அந்த உட்காந்துட்டான், அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. என்னங்க, காப்பி எடுத்துக்கங்க. சரி, பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருக்கா, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு. மற்ற விஷயங்களை பேசிடுவோமா? சரிம்மா, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் வேணும் சொல்லுங்கம்மா. ஒன்னும் இல்லம்மா, பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க, என்னென்ன முறைலாம் செய்முறை செய்வீங்க என்ன அதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அப்படி சபையிலேயே சொல்லிட்டீங்கன்னா 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும்ல, அதுக்குதான். ஏட்டி நெட்டமாடு, என்ன உன் மாமியா இப்பவே சொத்து பத்தெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காவ, வரதட்சணை கேட்டுக்கிட்டு இருக்காவ? அதாம்க்கா எனக்கும் புரியல. எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சதே பெரிய விஷயம், இதுல இதுங்க வேற வந்து இப்படி பேசிட்டு இறக்குங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா. அது எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான், பாத்துக்கிடுங்க. எனக்கு இருக்கிறது ஒரு சொந்த வீடு இருக்கு, அப்புறமேட்டுக்கு ஒரு 5 சென்ட்ல ஒரு இடம் கிடக்கு. அது எல்லாமே என் பொண்ணுக்கு தான். என்னால முடிஞ்சது எல்லாமே என் பொண்ணுக்கு நான் போடுவேங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கன்னு கையோட சொல்லிடுங்கம்மா. பையவுள்ள நம்மகிட்டே வரதட்சணையை பத்தி பேசிட்டு இறக்குங்களே, ஒருவேளை இவன் நம்மளை ஏமாத்திட்டாலோ? நான் சொல்லுதேனேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என் பையன் காலேஜில் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால நீங்க ஒரு 50 பவுனோ 60 பவுனோ நகையை போட்டு விட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஒரு புல்லட் வண்டியை நீங்க எடுத்து கொடுத்து ஒரு காரு இது வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பாத்துக்கிடுங்க. அப்படியே கல்யாண செலவையும் நீங்க ஏத்துக்கிடுங்க. மற்றபடி பொண்ணுக்கு என்ன செலவு உண்டோ என்ன வேணுமோ அதை நாங்க பாத்துக்கிடுதோம். என்ன தராசே சொல்லு. எம்மா, எனக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் எனக்கு தெரியும், நீ சோழிய பார்த்துட்டு வாயை மட்டும் மூடிக்கிட்டு இரு, புரியுதா? அப்புறம் என்னம்மா, உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? அது சரிங்கம்மா. அப்புறம் என்ன தராசப்பா, தட்டை மாத்திர வேடு தானே? சரிட்டி மாத்துவோம், நேரம் போய்கிட்டே இருக்குல்ல. என்ன லட்சுவம்மா பாத்துக்கிட்டே இருக்கீல, நல்ல நேரம் போகுதுல்ல, சீக்கிரமா தட்டை வாங்க. உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு பரிபூரண சம்மதம். உங்களுக்கு சம்மதமா? எனக்கும் மன
மனப்பூர்வமான சம்மதம்மா. ஏ குண்டம்மா, அவ அம்மா சம்மதம் தானே இழுக்கிற இழுவே சரியில்லையே. ஆமாட்டி, அவங்க இந்த நெட்டமாட படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாவ. இப்போ வரதட்சணைன்ற பேர்ல இவ்வளவு கேட்டாங்கன்னா அவ என்ன பண்ணுவாவ சொல்லு. அதுக்கு என்னங்க செய்ய முடியும்? பொம்பளை பிள்ளைய பத்தா கட்டி கொடுத்துதானே ஆகணும். சரிம்மா, அப்ப நாங்க புறப்படுதோம். போயிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுதோம். அன்னைக்கே நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம் என்ன? சரிங்கம்மா, போயிட்டு போன் அடிங்க. சரிம்மா மருமோளே, அப்ப நாங்க வாரோண்ணே. சரிம்மா மருமோளே, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அத்தை, எங்க அம்மா அப்படி கேட்காவலேன்னு நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்க சரியா? நான் வீட்டுக்கு போய் ஏதாவது பேசி சமாளிச்சு எனத்தையாவது பண்றேன். நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. எனக்கு லட்சுமி ரொம்ப பிடிச்சதுனாலதான் நான் வந்தேன். கேட்டீங்களா? நீங்க எதுவும் நான் தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன? சரி அப்பு, நான் எதுவும் நினைக்கல அப்பு. நீங்க பார்த்து பத்திரமா போங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா லட்சு? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எம்மோ, முதல்ல அந்த சேலையை அவுத்து போட்டு வரேன், கசகசன்னு இருக்குது கேட்டியா? போயிட்டு வாயமிட்டி. உனைய அன்னைக்கு நான் விளக்கு மாத்த கொண்டு சாத்தல. என் பேர குறைகள் இல்லைக்கு. ஆத்தடி, நம்ம மேல கொலை வெறியில இருக்கா போல இருக்க. கொல்லாம விட மாட்டா போல இருக்கு இன்னைக்கு. சரி லட்சம்மா, நாங்களும் கிளம்புதோம். மாடு கண்ணெல்லாம் அங்க தோப்புல விட்டுட்டு வந்தது அப்படியே கிடக்குது. நாங்க கிளம்புதோம். சரி சரி, போயிட்டு வாங்க.